சார் அப்ப பிளாட் எங்களுக்கு கொடுத்துருங்க, EMI ஃபுல்லா நீங்களே கட்டுறீங்களா? கண்டிப்பா. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னாக்கா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம கஸ்டமர் சப்போர்ட் வச்சுக்கிட்டு எல்லாமே ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். வர்ற மாதிரி மக்களே பிளாட்டை நம்ம கொடுத்துறாங்க, EMI இவங்க கட்டுன்றாங்க. வேற லெவல் சார். இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் யாருமே கொடுக்கல. நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஸ்கூல்ஸ் காலேஜ்ல என்னென்ன காலேஜ்லாம் இருக்கு, என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு சார்? நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணி உங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்கூல் நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் சொல்றேன், என்னென்ன காலேஜ்னு சொல்லிட்டு. சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஓகே. கிறிஸ்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ராஜலட்சுமி இருக்கு. ஆமா சார், ராஜலட்சுமி மெடிக்கலும் இருக்கு. நம்ம மெடிக்கலும் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, ஆர்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் நம்மளுக்கு வந்து சவிதா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ஸ் காலேஜஸ் இருக்கு, அதுவும் இருக்கு. ஆமா சார், மெடிக்கல் ஓகே ஓகே சூப்பர். ஸ்கூல்ஸ்ல என்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு? ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட் ஜோசப் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, டிஏவி ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் ரியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஓகே. ஸோ ஸ்கூல்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து சரௌண்டிங் வித்தின் 15 மினிட்ஸ்ல நமக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் ரீச் ஆகிற மாதிரி இருக்கு சார். அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்களுக்கும் வாங்குற ஐடியா வந்துடுச்சு. இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா. நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இனிஷியலா ஒரு 3.5 ல இருந்து 4 lakh rupees இருந்தது. 4 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா இருந்ததுன்னா போதும். பேஸ்ட் அப்பான் கஸ்டமரோட சிபில பேஸ் பண்ணி இங்க வந்து நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். 100% பண்ணிக்கலாம். ஓகே 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 சூப்பர் சார். பிரதர் நம்மளோட சைட்டுக்கு என்னென்ன கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம சென்னை கனெக்ட் பண்றோம் சார். நம்மளுக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது சார். மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி நசரத்பேட்டை வரையும் நம்மளுக்கு ஆமா போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புத்தூர் வரப்போகுது. நம்மளோட சைட்டை விசிட் பண்ணிட்டு உங்களோட ட்ரீம் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க மக்களே. நம்மளோட ப்ராப்சல் சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா நம்மளோட பெரிபெரல் ரோட்ல இருந்து 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 10 வழிச்சாலையை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெயினான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சகான்னு சொல்லிட்டு சூப்பரான ப்ராஜெக்ட். இங்கே என்ன ப்ரைஸுக்கு போகுது, இங்கே என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது, இவங்க என்னெல்லாம் தராங்கன்றத பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சூப்பர். சொல்லுங்க பிரதர், என்ன பிரதர் சகான ஒரு புது ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு சார்? என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அருண். நான் வந்து ப்ராப்ஷல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ப்ராப்ஷல்ல வந்து பார்த்தீங்கன்னா சகான்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம். ஓகே. எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான லொகேஷன்ல தான் இருக்கு. ரொம்ப மெயினாக இருக்கு. ஆமா சார், ஸ்ரீபெரும்புத்தூர் ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் நம்ம வந்து ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர். அது இல்லாம நம்மளுக்கு வந்து நம்ம மெயின் ரோடு, அதாவது 300 மீட்டர் ரோடு, சென்னை பெரிபெரல் ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய 300 மீட்டர் ரோடு ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்லயே நம்மளுக்கு வந்து வாக்கபிளே இருக்கு. ஆமா சார். ஓகே ஓகே. அது 40 அடி ரோடு சார். 40 அடி ரோடு. அது சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நம்ம சைட்ல என்னன்னா எவ்வளவு ஏக்கர் பிளான் பண்ணிருக்கீங்க சார்? நம்மளுடைய சைட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.4 ஏக்கர்ஸ் சார். 4.4 ஏக்கர்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா 80 பிளாட்ஸ் பண்ணிருக்கோம். 80 பிளாட்ஸ். மினிமம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ல இருந்து மேக்ஸிமம் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. 600 ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை நம்ம கிட்ட 3000 வரை இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சூப்பரா இருக்கு. வாங்க சைட்டுக்குள்ள என்னலாம் இருக்குன்றத பார்க்கலாம். சோ நம்மளோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அம்யூனிட்டிஸ்ல வந்து பார்க்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிட் அப் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா ப்ரோ? என்ன பிரதர் நம்ம கிட்ட என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படி சார்? நம்ம சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் போட்டுருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, EB கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளாட் வந்து பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். தனித்தனியாவே பைப்லைன் கொடுத்தாச்சு. பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அடுத்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க் 2 பார்க் கொடுத்துருக்கோம். 2 பார்க் எதுக்கு ப்ரோ? ஒரு பார்க் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு, இன்னொரு பார்க் வந்து சீனியர் சிட்டிசன் பார்க். ஓ, அவங்களும் கொஞ்சம் பீஸா ரெண்ட் போறதுக்கு, நல்லா வாக்கிங் ஈவினிங்ல. ஓகே 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 சூப்பர். அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கும் இருக்கு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் இருக்கு. இது கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் இருக்கா பிரதர்? ஆமா சார், நம்மளுக்கு வந்து டிடிசிபி ரெண்டுமே அப்ரூவ்ட் இருக்கு. ஓகே. அப் டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 90% லோன் பண்ணலாம் சார். 90% லோன் பண்ணலாம். ஆமா சார், பக்கா பக்கா. ஸோ இப்போ நீங்க மக்களே உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒண்ணு தான், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தருவாங்க, என்ன ரேட்டுக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஸ்கூல்ஸ் காலேஜ்ல என்னென்ன காலேஜ்லாம் இருக்கு, என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு சார்? நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணி உங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்கூல் நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் சொல்றேன், என்னென்ன காலேஜ்னு சொல்லிட்டு. சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஓகே. கிறிஸ்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ராஜலட்சுமி இருக்கு. ஆமா சார், ராஜலட்சுமி மெடிக்கலும் இருக்கு. நம்ம மெடிக்கலும் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, ஆர்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் நம்மளுக்கு வந்து சவிதா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ஸ் காலேஜஸ் இருக்கு, அதுவும் இருக்கு. ஆமா சார், மெடிக்கல். ஓகே ஓகே சூப்பர். ஸ்கூல்ஸ்ல என்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு? ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட் ஜோசப் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, டிஏவி ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் ரியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஓகே. ஸோ ஸ்கூல்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து சரௌண்டிங் வித்தின் 15 மினிட்ஸ்ல நமக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி, ஸ்கூல்ஸ்லாம் ரீச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸ்கூல் பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்குள்ளே வந்துட்டு தான் போகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஒரு இடத்துல தான் நம்ம ப்ராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த லேண்ட் வாங்கணும்னு ஐடியா இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, எவ்ரிடே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, சைட் விசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். கரெக்டாக நம்ம ப்ராப்ஸலை பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை. ப்ராப்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்
வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த லேண்ட் வாங்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ப்ராப்ஸில் தவிர வேறு யாராலுமே தர முடியாது. ஸோ இந்த இடத்தோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுட்டு உங்களுக்கு ப்ரைஸை ரிவீல் பண்ணுறேன். அண்ட் ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிறைய ஆஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அந்த ஆஃபர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறேன். ஸோ வீடு வாங்கணும், சென்னையில் ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க. சென்னையில் மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளால் வாங்க முடியாத ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு போயிட்டே இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரில் ரொம்ப 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 லோவஸ்ட் ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா நம்மளோட ப்ராப்சல் சகா ப்ராஜெக்ட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிடுறேன். அதான் நம்மளோட சைட்டுக்கு என்னென்ன கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சார் நம்ம கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4.5 கிலோமீட்டர் நம்ம சைட் இருக்கு சார். ஓகே. டுவர்ட்ஸ் நம்ம வந்து திருவள்ளூர் ரோட் சார். சரிங்களா? நம்ம சைட்லேருந்து வெளியே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்ட் பண்றது. ரைட்ல போனீங்கன்னா காட்டுக்கூட்டூர் ஜங்ஷன் சார். காட்டுக்கூட்டூர். ஓகே ஓகே. அந்த ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அரக்கோணம், ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா திருவள்ளூர், ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம சென்னை கனெக்ட் பண்றோம் சார். ஓகே ஓகே. இங்க ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் ஒன்று வருதுன்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆமா சிபிஆர் ரோடும் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே அந்த ரோடு கனெக்ட் பண்ற மாதிரி அங்க ஒரு பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் ஒன்று வருது சார். அது ஒன்று வருது. அது வந்துச்சுன்னா இன்னும் நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல நமக்கு அந்த பட்டர்ஃப்ளை வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஆனால் இங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது பக்கத்தில் வருதா சார்? நம்மளுக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது சார். மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது. ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி, நசரத்பேட்டை வரையும் நம்மளுக்கு ஆமா போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புத்தூர் வரப்போகுது மெட்ரோ. அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து புதுசா வந்து கொண்டு வர போறாங்க. நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 35 கிலோமீட்டர்லாம் வந்து 35 கிலோமீட்டர் இல்லையா? சூப்பர். இது சார் நம்ம பஸ் ஸ்டாப் வந்து குத்தம்பாக்கம்ல வருது. அது எவ்வளவு தூரம் சார்? நம்மளுக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் சார். 14 கிலோமீட்டர் நம்ம சைட்ல இருந்து. ஓகே ஓகே. ஸோ பஸ் ஸ்டாப், பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வரப்போகுது குத்தம்பாக்கம் தான். 14 to 15 டைம் ஒரு 20 நிமிஷத்துல போயிடலாம். அதோட கம்மியா ஆகும் சார். ஏன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே பைபாஸ் போட்டிருக்காங்க. சீக்கிரமா நம்ம வந்து டைம் 10 சேலண்ட்னால ஈஸியா போயிட்டு டைம் வந்து சேவ் பண்ணலாம் சார். ஓகே ஓகே சூப்பர். நம்ம கம்பெனி நேம்ஸ்லாம் சொல்லுங்க சார். நம்ம சைட்டை சுத்தி என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு சார்? நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஜான்சன் இருக்கு. ஓகே. அது தவிர்த்து நம்ம வந்து லிஃப்ட் கம்பெனி. ஆமா லிஃப்ட் கம்பெனி. ஓகே. ஹுண்டாய் மோபிஸ் இருக்கு. ஹுண்டாய் மோபிஸ் இருக்கு. ஹுண்டாய் பிளான்ட் இருக்கு. ஹுண்டாய் பிளான்ட் இருக்கு. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா எஸ்எல் லூமாக்ஸ் இருக்கு. லூமாக்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. ஓகே. டெல், சாம்சங். ஓகே. ஒரு பெரிய சிப்கார்டே இருக்கு. ஆமா சார். நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் ஆகக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இங்க இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக முடிஞ்சு டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன்ல இருக்கு. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா லேண்டோட வேல்யூ ரொம்ப ஒரு 1 or 2 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க பிளான் பண்றீங்கனாலும் சரி, இல்லை நீங்க இண்டிவிஜுவலா வீடு கட்டிட்டு ரெண்டல் பர்பஸ்க்கு நீங்க பிளான் பண்ணாலும் சரி, ஒரு சூப்பரான லேண்டு. நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா ஸ்டே பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க பெங்களூர் போறதா இருந்தா இங்க இருந்து ரொம்ப பக்கம். என்ன சார், சென்னையில இருந்து டிராஃபிக் மீட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு இங்கேருந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பையில் இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். சைட்டை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சைட்டை விசிட் பண்ணிட்டு உங்களோட ட்ரீம் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. சார் ப்ராப்ஷல்னாலே நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பீங்க. கண்டிப்பாக சார். அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக நம்ம ப்ராப்ஷல்னாலே ஆஃபர் இல்லாமல் நம்ம கொடுக்கறது இல்லை. ஓகே. நம்ம ஆஃபர்ஸை பற்றி நம்ம ஏவிபி சார் சொல்லுவார். சார் சொல்லுவாரா? கண்டிப்பாக. சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ நம்ம சாரை மீட் பண்ணியிருந்தோம். ஆஃபர் மட்டும் அவர் ரிவீல் பண்ணவே மாட்டேங்கிறாரு. நான் என்னென்னமோ கேட்குறேன், சைட்டை பற்றி என்னென்ன கேட்குறேன், சைட்டில் சுற்றி இருக்கிறது சொல்லிட்டாரு, கம்யூனிட்டி சொல்லிட்டாரு, ஆஃபர் மட்டும் சார் தான் சொல்லுவார் சொல்லிட்டாங்க. என்ன ஆஃபர் தான் சார் கொண்டு வர போறோம்? கண்டிப்பா பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்க ப்ராப்ஷல் மூலமா ரெடியா இருக்கும். சூப்பர் சார். பிரைசிங் பொறுத்த இந்த மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சரௌண்டிங் எடுத்து ஒரு 3500 4000, இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போனா 5000 வந்து 5000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் போனீங்கன்னா 5000 கிலோ ரேட் ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. ஓகே சார். இன்னொன்னு இப்ப நம்ம சைடு கொடுத்துருக்க இடம் நீங்க ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க. ஆன் வந்து ஆன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க 300 ஃபீட் ரிங் ரோடு. ஓகே. சோ இந்த ரோடு ஆல்ரெடி தெரியும். காட்டுப்புள்ளி ஏர்போர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு உங்களுக்கு மகாபலிபுரம் வரைக்கும் போகுது. இந்த ஆன் ரோட்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டேட் ஹைவேல ஒரு காஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேல ஒரு காஸ்ட் இருக்கும். பட் 300 ஃபீட் ரிங் ரோடு. ஓகே ஓகே. இப்போ இவ்வளவு வெச்சு கொடுத்தா 4500 ரூபாய் சொல்ல போறீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்? இல்ல அவ்வளவு கிடையாது. ஓகே ஓகே. மக்களுக்காக நம்ம பெட்டர் பிரைசிங்ல வந்திருக்கோம். என்ன ரேஞ்ச் சார் கொடுப்போம்? 2999 rupees. அவ்வளவுதான். 2999. ஆமா வேற மாதிரி சார். சார் 2999 எங்களெல்லாம் ஹாப்பி பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு இது இருக்கும்ல, ப்ராப்ஷல் போனா ஒரு ஆஃபர் இருக்கும்பா அப்படின்ட்டு. அந்த ஆஃபர் என்ன ஆஃபர்? கண்டிப்பா ப்ராப்ஷல் பொறுத்தவரைக்கும் பிரைசிங்ல மட்டும் ஆஃபர் கொடுக்கறதோட நிறுத்தாம வர கஸ்டமர் எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்து தான் ப்ராஜெக்ட்டே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்குற ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாட் உங்களுக்கு இஎம்ஐ எங்களுக்கு சார். பிளாட் எங்களுக்கு கொடுத்துருங்க, இஎம்ஐ ஃபுல்லா நீங்களே கட்டுவீங்களா? பரவாயில்லையா சார், சூப்பரா இருக்கே சார். சார் அப்ப பிளாட் எங்களுக்கு கொடுத்துருங்க, இஎம்ஐ ஃபுல்லா நீங்களே கட்டுவீங்களா? கண்டிப்பா. அது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னாக்கா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் சப்போர்ட் வச்சுக்கிட்டு எல்லாமே ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். வர மாதிரி மக்களே பிளாட்டை நம்ம கொடுத்துறாங்க, இஎம்ஐ இவங்க கட்டுறாங்க. வேற லெவல் சார். இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் யாருமே கொடுக்கல. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன். சைட் விசிட் வாங்க, டேரக்டா சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. சார் ஏதோ சொன்னாரு, ஸோ டேரக்டா வந்து கேட்டுக்கோங்க. சார் வந்தா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பா இஎம்ஐ நம்ம தானே கட்டுவோம்.
கட்டணும்? நாங்க தான் கட்டணும். இஎம்ஐ நம்ம தான் கட்டுவோம். சரியா? நீங்கள் டேரெக்டாக வாங்க, நம்ம பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். சூப்பரான பிளாட்ஸ்லாம் வாங்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில் கொடுத்துட்ருக்காங்க. யாருன்னா நம்மளோட ப்ராப்சல். ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சகா ப்ராஜெக்ட். ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக ஃப்ரீ சைட் விசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ கால் பண்ணுறீங்க, புக் பண்ணுறீங்க, டேரெக்டாக வந்து நம்ம ஃப்ளாட்டை விசிட் பண்ணுறீங்க. சார், அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்களுக்கும் வாங்குற ஐடியா வந்துடுச்சு. இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இனிஷியலாக ஒரு 3.5 4 lakh rupees இருந்தது. 4 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா இருந்ததுன்னா போதும். பேஸ்ட் அப்பான் கஸ்டமரோட சிபிலை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். 100% பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். இது எப்படி சார், இது அப்ரூவ் இருக்கா? கவர்மெண்ட் அப்ரூவ் இருக்கா? டிடிசி அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான் இது உங்களுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொன்னால் பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லீடிங் பேங்க் கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஃப் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மக்களை இன்னும் வெயிட் பண்ணிருக்கீங்க, ட்ரீம் பிளாட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட ட்ரீம் பிளாட்ஸை இங்கே வாங்கிக்கலாம். எங்கன்னா நம்மளோட ப்ராப்சல் சகா ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூரில். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, மறக்காம நம்மளோட சைட்டை விசிட் பண்ணிட்டு உங்களோட ட்ரீம் பிளாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க.